ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் அண்ணன் பாரதி பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ சமீபத்தில் ஜீ தமிழ் சூப்பர் மாமில் என்னையும் ஆஷிகா பாப்பாவையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ அந்த சூப்பர் மாம் செட்டுக்கு தான் நான் வந்திருக்கிறேன். ரொம்ப 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 சூப்பராக இருக்குதுங்க. சூப்பர் மாம்னு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே சூப்பராக இருக்குது. நம்ம 10 சூப்பர் மாமும் வேறு லெவலாக தெறிக்க விட்றாங்க. ஷாலினி, அம்ருதா, சோஃபி, மீனல், அபிதா, லயா, அதுக்கப்புறம் வேறு யார், இந்த மாதிரி 10 ரோஸ்மி, இந்த மாதிரி 10 சூப்பர் மாம் வந்து வேறு லெவலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு டாஸ்க் வைக்கிறாங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ லக்ஷ்மி பிரியா, கிருத்திகா பாப்பா, இந்த மாதிரி குட்டி ரியா பாப்பா, ஆரியன், எல்லா குட்டீஸும் வேறு லெவலாக. ஸோ வந்து இன்றைக்கி நான் செட்டுக்கு வந்திருக்கேன். நான் வந்து எல்லாரையுமே ஒவ்வொருத்தரையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு. நிச்சயமாக உங்களுக்கு வந்து எப்படி லைவாக நாங்கள் இன்றைக்கி வந்து ரிஹர்சலுக்கு வந்திருக்கோம். நாளைக்கு தான் ஆக்சுவலாக ஷூட்டு. ஸோ என்னென்ன மாதிரிலாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், என்ன மாதிரி காமெடிஸ், என்ன மாதிரி அட்ராசிட்டிஸ், என்ன மாதிரி ட்ராஜடிஸ் எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேயா? எங்களோட ரிஹர்சல் வந்து மீரா கிருஷ்ணன், அவங்களை நிறைய சீரியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகேயா? இதுகளும் சரி பண்ணுதே. ஓகே ஆஷிகா மேடம், இப்போ நீங்க பிபி டான்ஸ்க்கு டான்ஸ் ஆட போறீங்களா? என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ பிபினா பிபில ஆட்டோ வரும். ஓடி இது அந்த ஆட்டோ. ஓகே, ரோடு சரி. ஓகே, இப்போ எல்லாம் நீங்க சூப்பரா கத்துக்கிட்டீங்களா? ஸ்டேஜுக்கு போய் கலக்க போறீங்க, அவ்வளவுதான். ஆமா ஆமா, நீயும் அம்மாவும் அப்புறம் வேற யாரு டான்ஸ் ஆட போறாங்க உங்க கூட? நக்ஷித். நக்ஷித், வெரி குட். இப்போடா எப்படி டான்ஸ் ஆட போறாங்கன்னு பார்க்கலாம். எல்லாரும் 3 பேரை என்னைய விட்டுட்டு எப்படி பண்ண வச்சுட்டாங்க. என்னடா புசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? அம்ருதாக்கு ஹாய் சொல்லுங்க. நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அவங்களுடைய ரீல்ஸ்லாம் பயங்கரமாக வேறு லெவலாக திருக்கி விட்ருப்பீங்க. அப்புறம் மீரா கிருஷ்ணன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய சூப்பராக சீரியலில் வந்து வேறு லெவலாக திருக்கி விட்ருப்பாங்க. அவங்களுடைய டான்ஸுக்கு வந்து நான் ஒரு பெரிய ரசிகை. அப்புறம் இவங்க தான் என்னுடைய டான்ஸ் மாஸ்டர். வந்து ஒரு டான்ஸ்லேயே சொல்லிக் கொடுக்காத எனக்கு சொல்லி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆமா, அம்ருதாவோட சன் வந்து ஆதி, நீங்க பாத்துட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா. நான் வந்து நான் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே சிம்பு அப்படின்ட்டு தான் நான் சொன்னேன் ஆதிவை பார்த்த உடனே. அதே போல மீரா கிருஷ்ணன் அவங்களுடைய சன் வந்து நக்ஷித், செம்ம கியூட்டு, செம்ம ஆட்டிடியூடு. ஸோ ரெண்டுமே அழகான ஒரு குட்டி குழந்தைகள். அதுக்கு மொத்தத்தில் என்னுடைய வாழு குழந்தை ஆஷிகா, அதெல்லாம் எடுக்கிறதே அவ தான். இந்த பார்த்தீங்களா மூஞ்சி அப்படியே அவளே காமிச்சு. நீங்கள் எதுக்கு சொல்லி கொடுக்குறீங்க? உங்களுக்கு அவ சொல்லி தருவாங்க. அவ்வளோ அழகாக பண்ணுறீங்க. ஆமாம், என்னாச்சு? சூப்பரா இருக்கு, செம்ம கான்செப்ட். நிஜமாவே ரொம்ப கான்செப்ட், ரொம்ப நல்ல நான் கான்செப்ட். என்ன பண்ணேன், நீங்க வந்து அவனை பொண்ணா திட்டுறீங்களே, போய் சேராதே ஒரு பச்சை மண்ணை கூப்பிட்டு திட்ட வைக்கலாம். இந்த சிரிச்ச முகத்தை பார்த்து திட்டினா மக்கள் ஏற்றுக்கிடுவாங்களா? ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஏதோ நம்ம ஆட வைக்கணும் கொஞ்சமாவது ஒரு ஃபீலிங் இருக்குதா? அது பாட்டுக்கு வந்து ஊண்டு உழுது கடைசி டைலாக், அந்த ஒரு டைலாக் தாண்டி மானம், மரியாதை, குலம், கோத்திரம், கப்பல் எல்லாமே இருக்குது. காப்பாத்திடுவல அந்த கடைசி டைலாக்கு சிரிப்பு வருதாமே, அந்த டைலாக் சிரிப்பு வருதாமே. அவன் வந்து உனக்காக இறந்துருக்கான், உயிரையே கொடுத்துருக்கான். எனக்கு ஒரு பிரச்சனை என்ன, உயிரை கொடுங்க அண்ணா. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ ரிஹர்சல் பக்காவாக முடிச்சுட்டு பாருங்க, டார்க் நைட்டு அந்த அளவுக்கு நாங்கள் வெறித்தனமாக ரிஹர்சல் பண்ணியிருக்கோம். நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன ஆடி இருக்காங்க, நான் என்ன கிழிச்சிருக்கேன். கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, ஆயமுறா. ரிசல்ட் வந்து உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. கிருத்திகா வந்து நீங்கள் நிறைய சீரியல்ஸில் பார்த்துருப்பீங்க. கிருத்திகா அவங்களுடைய க்யூட்டான அம்மா லக்ஷ்மி பிரியா. நிறைய பேய் சீரியல்ஸ்ல பார்த்திருப்பீங்க. ஆமா, பிரியா வந்து அவளுடைய போய் பிரியா என்ன ஸ்பெஷாலிட்டினா, ஆன்டின்னு சொல்லக்கூடாது, அக்கான்னு சொன்னா அந்த மாதிரி சாக்லேட். இல்ல, அவங்க பேர் ஹாசினியா. எங்க அம்மா பேர் வந்து ஹாசினி. அது எப்படி சொல்லணும்னா ஹாசினி அப்படி
என் பேர் என்னன்னு கேளுங்க. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இந்த வாய் வந்த பிறகு இந்த வாய் கொஞ்சம் அடங்கி இருக்கு. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார். ஆமா, நாங்க வந்து என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் மக்களே, பார்க்கலாம். அப்புறமா பார்க்கலாம். ஆமா, எஸ், செல்லமான முகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்கிற பேர்ல பாருங்க. ஆஷிகா இப்பொழுது முழு ஆர்டிஸ்டாக மாறிய தருணம் இது. ஷூட் போயிட்டு இருக்கேன். நீங்க எங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபன் இருக்கு, ஜாம் எங்க இருக்கு? நாங்க பிராக்டீஸ் பண்ணிட்டு இருக்கோம் டான்ஸ். நாங்களே டான்ஸ் பண்ண மாட்டோம், அம்மாக்கள் தான் டான்ஸ் பண்ணுவாங்க. நாங்கலாம் சும்மா ரெண்டே தான். அந்த டிஜே டாடி ஜோடி என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க. டாடி ஜோடி டாடியா? டாடி இது உங்களுக்கு தெரியுமாப்பா? இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? டிஜேடிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நீங்க கேட்டிருக்கீங்களா? டாடிக்கு ஒரு ஜோடி, அந்த ஜோடிக்கு ஒரு டாடி உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளைனே சொன்னது வந்து ஒரு கேடி, எடுக்கிறது வந்து ஒரு லேடி. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஹாய். இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கோம். ஹாய். மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு. கலர் கலரா ரெயின்போ மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கப்பா. ரெண்டு யானை ஒரு குறுகலான பாதையில போயிட்டு ஒரு யானை அந்த பாலத்தை தாண்டி போயிடுச்சா, ஒரு யானை பொத்துன்னு கீழே விழுந்துருச்சா. அந்த யானை கீழே விழுந்தது கேன. இது என்னது மேடம்? மைக்கு. ஓ ஓகே மேடம், ஓகேவா? எதுக்கு கேக்குறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதாமா? இல்லை மேடம், திடீர்னு இன்னைக்கு ஏதோ கருவண்டு வாய்க்குள்ள போகுதுன்னு நினச்சேன் மேடம். நான் பசிக்குதுன்னு சாப்பிட்றாங்க மேடம். ஹாய் எத்தனை ஹாய். இவங்க வந்து நீங்கள் நிறைய திரைப்படத்தில் பார்த்துருப்பீங்க. ஆமாம், வேறு லெவலாக தெரிவாங்க. என்ன என் ஃப்ரெண்டு ரியா காமிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரியா? இதுதான் இன்னொரு ரியா, இது ஒரு ரியா, இன்னொரு ரியா அங்க இருக்காங்க. ஹாய் நக்ஷித். வந்து நீங்க ரொம்ப சூப்பரா டால். ஹாய் எவரிவன், மை நேம் இஸ் ரியா. அப்போ ஹாய் எவ்ரிவன்னா அந்த அளவு நீங்க சொல்றீங்களா? ஸ்டடிங் இன் யூகேஜி எஃப் செக்ஷன். வேற லெவலா பாட்டு பாடக்கூடிய ரோஸ்லி, கியூட்டான ரோஸ்லி இருக்காங்க. ரோஸ்லியோட அந்த கற்பூர பூமி பாட்டை கேட்டு நான் 10 தடவை என்னுடைய கார்ல போட்டு கேட்டிருக்கேன். திரும்ப இப்ப கேட்டேன். தேங்க்யூ அனுபாதி. ஆக்சுவலாக இவங்களை வந்து நான் முன்னாடியே மீட் பண்ணியிருக்கேன், நிறைய மேடைகளில் மீட் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ பர்சனலாக பேசிலாம் இல்லை. சூப்பர் மாம்க்கு வந்துட்டு ரொம்ப எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பர்சன் வந்து இவங்க ஆயிட்டாங்க. அன்னபாரதி சேனலுக்கு எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ கியூட்டான குட்டி டாலோட நான் இருக்கிறேன். ஸோ இந்த சூப்பர் மாம் வந்து வேற லெவலாக போய்கிட்டு இருக்குது. வேற ஏதாவது சொல்றது இல்லையா? இந்த ஜோக்கு, இந்த பட்டிமன்ற ஸ்பீச் வந்து இன்னும் வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து என்னோட ரெக்வஸ்ட் வந்து இந்த அன்புடன் அன்னபாரதி யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் தான் உங்கள் அன்னபாரதி பேசுகிறேன். இன்னைக்கு சென்னையில் அட்டை மழை புயல் அடித்தாலும் பரவாயில்ல, எங்களுடைய ஜீ தமிழ் சூப்பர் மாம் வந்து நடந்தே தீரணும் அப்படின்ட்டு செமிஃபைனல் இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு எனக்கு என்ன ரெட்டிப்பான சந்தோஷம்னா, நம்ம கோவில்பட்டியோட
ஸ்பெஷலான கடலை மிட்டாய் எல்லாருக்கும் நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கோவில்பட்டியோட கடலை மிட்டாய்க்கு வந்து சாதாரண விஷயம் இல்லை. மற்ற என்ன ஸ்நாக்ஸ் ஜங்க் ஃபுட் என்ன எடுத்துக்கிட்டாலுமே கடலை மிட்டாயில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் அந்த நட்ஸ் பாதாம் பருப்பு அதை தாண்டிலும் வேர்க்கடையில் வந்து அவ்வளோ தூரம் ஒரு பியூரிஃபைங் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஒரு ஹார்ட் இதுக்காக போயிருக்கும் பொழுது அங்கே உள்ள டாக்டர்ஸ் மீட்டிங் IMA மீட்டிங் போயிருக்கும் பொழுது அந்த டாக்டர் சொன்ன விஷயம் என்னன்னா, கடலை மிட்டாயை நிறைய சாப்பிடுறோம்னா ஹார்ட் ப்ராப்ளம், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது கூட குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, புற்றுநோய்களை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. இது எத்தனை பேருக்கு தெரியும்ட்டு தெரியல. ஸோ தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கடலை மிட்டாயை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இப்போ நான் இந்த செட்டில் எல்லாருக்கும் கடலை மிட்டாய் கொடுக்க போகிறேன். தேங்க்யூ.